ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்து கைது செய்தனர். அதே நேரம் கவர்னருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்தது எப்படி என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. ஆளுங்கட்சி போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்து விதிமீறலில் ஈடுபட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனருக்கு எதிராக நேற்று பாமக சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் பாரதிய ஜனதா சார்பிலும் போலீஸ் கமிஷனருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்துள்ள மனுவில் அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் நியாயம் கேட்டு பாரதிய ஜனதா தலைவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி மறுத்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். ஜனவரி 6 21 வரை 15 நாட்களுக்கு சென்னையில் எந்த ஆர்ப்பாட்டமும், போராட்டமும், ஊர்வலமும் நடத்தக்கூடாது என போலீஸ் விதிமுறை தொடர்பான உத்தரவை வெளியிட்டது. ஆனால் அடுத்த நாளான 7ஆம் தேதியே கவர்னர் ரவியை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதிலும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இதில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் போலீசார் ஒருதலைபட்சமாகவே செயல்பட்டுள்ளனர். போராட்டம் நடத்த 5 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறி எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி வழங்க மறுக்கும் போலீசார் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் விண்ணப்பம் பெறாமலே ஆளுங்கட்சியினர் போராட்டத்தை அனுமதித்துள்ளனர். போராட்டத்துக்கு 5 நாட்கள் முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற சென்னை நகர போலீஸ் சட்ட விதியை மீறி செயல்பட்ட போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார்.